கன்னி மூலையில் பெட்ரூம் அமைக்கிறோம், ஈசானத்துல ஒரு பெட்ரூம் அமைக்கிறோம். யாரெல்லாம் பயன்படுத்தணும்? அப்புறம் அக்னி மூலையில கிச்சன் அமைக்கலாம், இல்லைன்னா வாயு மூலையில அமைக்கணும், தலைவாசல் எந்த மூலையில இருக்கணும், நிறைய நீங்க தகவல் சொல்லிக்கிட்டே வர்றீங்க. அந்த வகையில இன்னைக்கு 4 வரைபடங்கள் ஒன்று சேர நீங்க கட்டும் அமைப்போட அருமையாக விளக்கி அடியேன் படிக்கின்றேன். அம்பாள் வாஸ்து அன்பர்கள் அனைவருக்கும் சிவசரணின் அன்பான வணக்கங்கள். வரைபடம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, எளிமையாக புரிகிற மாதிரி அடியேன் படிக்கின்றேன். வாங்க வரைபடத்துக்குள்ள போலாம். 31, அதாவது மொத்தம் அளவு 31, அதுல 28 35, 125 குழி, பசுமனை, வயது பொருத்தம் 75 ஆண்டுகள், 11 பொருத்தத்துல 10 பொருத்தம் உள்ளது. அருமையான அளவு, நிறைய வரைபடங்கள் அடியேன் அமைச்சிருக்கிறேன். சிறந்த அளவு, தரமான அளவு, இந்தியன் ஸ்டாண்டர்ட் அளவு, இந்த அளவை சொல்றேன். இப்போ இது ஒரு தெற்கு பார்த்து முருகபெருமானுக்கு உண்டான திசை. குட்டியாக இருப்பார், அழகா இருப்பார். பழனிக்கு போயிட்டு வந்தீங்கன்னா வீடு கட்டும் வாய்ப்பை கொடுப்பார். அடிக்கடி அடியேன் போயிருக்கிறேன். உங்ககிட்ட பேசுவதற்கு அழகாக எனக்கு பேச தெரியாது. அடியேன் பல முறை போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நலமாக பேசுவதற்கு உண்டான வாய்ப்பை கொடுத்தது எனக்கு முருகபெருமான். அதுவும் பழனி முருகன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தைரியமா இருக்கணும், எந்த விதத்திலையும் ஃபேஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா திருச்செந்தூர் போங்க. இல்லை அப்பாவுக்கு நிகராக நல்லா பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சுவாமி மலை போங்க. இல்லை சார் என் மகனுக்கு திருமணம் பண்ணணும், திருப்பரங்குன்றம் போங்க. பையன் நல்லா இருக்கணும் சார், பையனு தான் சார் வாழ்க்கையை, பழமுதிர்ச்சோலை போங்க. தனியாக ஜெயிக்கணும் சார், எந்த பாட்டரும் வேணாம், திருத்தணி போங்க. இல்லை சார் நான் தனியாகவே வீடே கட்டுறேன் தெற்க பார்த்து, வாங்க முருகன் துணை இருப்பார். கிரில் டோரு, தலைவாசல், ஹாலு. ஸோ இது ஒரு பெட்ரூம். அப்பா அம்மாவுக்கு கொடுங்க சாமி, அவங்க நலமா இருப்பாங்க, ஆரோக்கியமா இருப்பாங்க, உங்களுக்காகவே வாழ்றாங்க. ஸோ நீங்க நல்லா இருக்கிறதுக்கு அவங்க ப்ரே பண்ணுவாங்க. அந்த போர்வெல்ல சரியா அமைங்க, சம்ப் அமைங்க, மழைநீர் சேரிப்பு அமைங்க, வாயு மூலையில கிச்சன். யார் பேச்சும் கேட்காதீங்க, அப்பாவையும் அம்மாவையும் பார்த்துக்கோங்க. அடியேன் உறுதியா சொல்றேன், தரமா சொல்றேன். கோவிலுக்கெல்லாம் ஓடி ஓடி நீங்க போய் பார்க்காதீங்க. காத்தால 4 மணிக்கு நான் போய் சாமி பார்க்குறேன் பாருங்க. அதை விட முக்கியம் அம்மா அப்பாவை பாருங்க. எந்த கோவிலும் வேண்டியதில்லை. அடியேன் பார்த்துக்கிட்டேங்க. இன்னைக்கு நலமா இருக்கிறதுக்கு இறைவன் என்னைய நல்லா வச்சிருக்கிறார். ஸோ அந்த வகையில் இது ஹாலு, பெட்ரூமு, பீரோவை இங்கே வைங்க. அப்பா அம்மா கிடையாது சார், கோவிலுக்கு போங்க, திதி தர்ப்பணம், தாய் தகப்பனார் வழியில முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுங்க. சார் நாங்கள் திதி தர்ப்பணமே கொடுக்கறதில்ல, எங்கள் சமுதாயத்திலே கிடையாது. கண்டிப்பாக கொடுக்கணும். இப்போ வீட்டுக்கு உண்டான வரைபடத்தை அடியேன் படிச்சிருக்கிறேன். ஸோ இந்த வீட்டுக்கு உண்டான அமைப்பில் இந்த இடத்துல பூஜையை வைங்க, கபோர்டில் வைங்க. இது 1வது வரைபடம். பசுமனை கொடுத்துருக்குறேன். பசுமனை என்னது? ரெட்டை ஆண் குழந்தை பிறக்கும், ரெட்டை பெண் குழந்தை பிறக்கும், தாய் தகப்பனாரை பார்த்துக்கணும். முதல் தகவல். 2வது வரைபடம். ஸோ இது வடக்கு. பார்த்தது தெற்கு, இப்போ வடக்கு. வடக்கு குபேர திக்கு. இது முருகனுக்கு உண்டான திசை. சுவாமி மலையில தகப்பனாருக்கே ஓம்ங்கிற பிரணவ மந்திரத்தை சொன்னாரு. சிவபெருமானுக்கு உண்டான நண்பர்கள் சுந்தரரும் குபேரனும். குபேரத்திக்குங்கிறது அதனாலதான் சொல்றாங்க. குபேரன் வழிபட்ட இடமே மதுரையில இருக்குங்க. குபேரன் உண்டான எந்திரமே வச்சிருக்கிற இடம் பழைய சொக்கநாதர் கோவில். ஸோ மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு முந்தைய கோவில் அப்படின்னு சொல்ற அளவுக்கு பழைய சொக்கநாதர் கோவில். மதுரைக்கு வந்தீங்கன்னா அந்த கோவில் கண்டிப்பா போங்க. இந்த வரைபடத்திற்கு உண்டான வடக்கு. வாயு மூலையில பார்க்கிங். இது ஆக்சுவலா இங்கே வரணும். அதை விட இங்கேயே வச்சிருக்கிறது பெரிய பிழை கிடையாது. பெரிய செப்டி டேங்க் வச்சுக்கலாம். இதுக்கு போர்வெல்லும் மழைநீர் சேகரிப்பும் சம்பும் வச்சுக்கோங்க. செப்டி டேங்க் கன்னி மூலையில மொட்டை மாடியில உயரமா வாட்டர் டேங்கு, வெராண்டா, ஹாலு, கிச்சன், அக்னி மூலையில ஓடிஎஸ் டாய்லெட்டு, பெட்ரூம். என்ன சார் இந்த பக்கம் ஜன்னலே கிடையாது, ஏன் அப்படின்னா அவுட்டர்ல சுத்தி வீடுகள் இருக்கு, நகரத்துல கட்டுறாங்க. ஸோ அக்னி மூலைக்கு உண்டானது வெளிச்சம் இந்த ஓடிஎஸ்ல இருந்து வரும். டாய்லெட்டுக்கு உண்டான ஓடிஎஸ், பெட்ரூமுக்கு உண்டான நில ஜன்னல், 7 அடிக்கு மேல ஜன்னல், இந்த ஸ்டோருக்கு உண்டான ஜன்னல் பாருங்க, எல்லாமே அமைஞ்சிருதா. ஸோ இது மாதிரி படிக்கு உண்டான வாயு மூல டாய்லெட். இது ஈசானம் படின்னு நினைச்சிருவாங்க ஒரு சில நண்பர்கள், பிழையா எடுத்துக்கிறாங்க. கிடையாது. ஈசானியத்துல வெராண்டா தலைவாசலுக்கு மேல் பகுதியில தான் மாடிப்படி.
33க்கு 30 125 புள்ளி பசுமனை, வயது பொருத்தம் 75 ஆண்டுகள், 11 பொருத்தத்துல 10 பொருத்தம் உள்ளது. ரெண்டுமே 125 குழி. ஒரு குழிங்கிறது 34க்கு 34. அப்ப இன்ட்டு பண்ணி டிவைடட் பை போட்டோம்னாக்கா உங்களுக்கு கிடைக்கிறது 8.03 டிவைடட் பை வகுக்கணும். இதெல்லாம் ஃபார்முலா சயின்ஸ் தான். அப்போ இது வடக்கு திசை யாருக்கெல்லாம் யோகம்? கடகராசி, விருச்சிக ராசி, மீனராசி. அப்ப தெற்கு திசை யாருக்கு யோகம்? ரிஷபராசி, கன்னி ராசி, மகர ராசிக்காரர்களுக்கு யோகம். இது புதன் அதிகாரம் பெறணும். அது தெற்கு திசைக்கு உண்டான செவ்வாய் அதிகாரம் பெறணும். வடக்கு திசைக்கு புதன் அதிகாரம், இளைய மகனும் இளைய பையனும் உங்களுக்கு உதவியாக இருப்பார். இன்னும் 2 வரைபடம் பார்க்க போறோம். 2 பிளான்ல 3வது 4வது இருக்கிற பிளான்ல பாத்தீங்கன்னாக்கா எளிமையாக புரிகிற முக்கியமான தகவல் சொல்ல போறேன். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வரைபடம் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்க, ஸோ நீங்க பிளான் போட்டிருக்கிறீங்க, அல்லது உங்களுக்கு வரைபடம் வேணும், நீங்க பிளாட் வாங்கிட்டீங்க, ஸோ உங்க ஜாதகம் உங்க மனைவி ஜாதகம் எங்களுக்கு அனுப்பி வச்சீங்கன்னாக்கா இந்த குழி பொருத்தம் என்ன மனை சிறப்பு, கருட மனையா, பசு மனையா, யானை மனையா, சிம்ம மனை, எது சிறப்புங்கிறத கண்டுபிடிச்சு அதற்குண்டான கோவில், கரணநாதன் யாரு, வைநாசிகம், ஆரோக்கியமா இருக்கணும் இல்லையா? உங்க நட்சத்திரத்துக்கு 22வது நட்சத்திரத்திற்கு உண்டான கோவில் சொல்றேன். நிறைய பேர் சொல்றாங்க, அடியேன்னு சொல்றது கொஞ்சம் வீட்டோட ஒப்பீடு செய்து சொல்றேன். என்ன திசை நடந்துட்டு இருக்கு, அதுக்கு உண்டான கோவில். யாரு யோகி? உங்களுக்கு யோகி யாரு, அவயோகி யாரு, அதற்கு எந்த கோவிலுக்கு போகணும், வீடு தடைபடாமலும் கேட்ட இடத்துல இருந்து பணம் வர்றதுக்கும் நீங்க கொடுத்த இடத்துல இருந்து பணம் வர்றதுக்கு அது எல்லாமே சொல்றோம். இப்ப இந்த 2 பிளானையும் பார்த்துருவோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க. 35 32 143 குழி, யானை மனை, வயது பொருத்தம் 61 ஆண்டுகள், 11 பொருத்தத்துல 8 பொருத்தம் உள்ளது. இது தெற்கு பார்த்துருக்கு. தெற்குன்னா ரிஷபம், கன்னி, மகரம் யோகம். இந்த ரிஷபம், கன்னி, மகரம், இந்த மகர ராசிக்காரரும் ரிஷப ராசிக்காரரும் வெளிநாட்டில் இருப்பாங்க, பணம் சம்பாதிப்பாங்க, கத்தையா வீட்டுக்கு அனுப்புவாங்க, அம்மாவுடைய ஆசீர்வாதத்தில் இருப்பாங்க, அம்மாக்கிட்டேயே கொஞ்சம் ஏற்றி இறக்கி பேசுவாங்க, அன்பாக இருப்பாங்க. அம்மா இல்லாமல் ரிஷபராசிக்காரரும் கடகராசிக்காரரும் விருச்சிக ராசிக்காரரும் மகர ராசிக்காரரும் இருக்க முடியாது. அவங்க அன்புலையும் இருப்பாங்க, சண்டை போடுவாங்க, சந்தோஷமாகவும் இருப்பாங்க. அம்மாவை பக்கத்தில் இருந்து பார்த்துக்குவாங்க, குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் நல்லா வச்சுக்குவாங்க. இது கன்னி மூலையில் ஒரு பெட்ரூம், ஈசானத்தில் டைனிங், கிச்சன், நடுவில் இது ஐலாண்ட் கிச்சன், ஐலாண்டில் கட்டியிருக்காங்க. டாய்லெட்டு, மாடிப்படி, லிஃப்ட்டு, டாய்லெட், மேலே போயிட்டு பெரிய பெட்ரூம் ஆக்கியிருக்கு. இது ஒரு வரைபடம் ஆயிடுச்சா? இப்போ 4வது, இதுவும் தெற்கு தாங்க. ரிஷபம், கன்னி, மகரம். இந்த 3 ராசிக்காரருக்கு ஒரு ஒற்றுமை என்னன்னா 7 ராசி மத்த கண்டசன் எதுவும் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்தாது. இப்போ பாருங்க, படி உள்ள இருந்து ஏறுறோம், தலைவாசல் உச்ச ஸ்தானத்தில் இருக்கு, அக்னி மூலையில் கிச்சன், 143 குழி தான். இதுவும் யானமனை, வயது பொறுத்த 61 ஆண்டுகள். ஈசானத்தில் போர்வெல், மழைநீர் சேரிப்பு, சம்பு. இது ஏன் சார் இங்கே தான் வரணுமா? இந்த பிரபஞ்சம் உலகம் சுற்றிட்டு இருக்கிறது நார்த் ஈஸ்ட் 23.5 டிகிரி சாய்வாக சுற்றிட்டு, அதனால இந்த பக்கம் தண்ணி இருக்கும். நீங்கள் போர் போடும்போது இந்த பூமி = 1 மனுஷன் கிடையாது, 10 மனுஷன். இந்த பூமியில் போயிட்டு நீங்கள் ஒரு ஆளை கூட்டி போயிட்டு வாட்டர் டிவைன் பண்ணுறவர், இந்த இடத்துல தண்ணி இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இந்த இடத்துல கொஞ்சம் நல்ல தண்ணி கிடைக்குது, இங்கே கம்மியாக கிடைக்குதுன்னா மொத்தத்துக்கு தண்ணி இல்லாமல் போயிடும். சிவனை கும்பிட்டு ஒரே இடத்துல போடுங்க, 100% தண்ணி இருக்கும், ஈசானத்தில் இருக்கும், ஈசன் கொடுப்பார். குரு உச்சம் பெற இடத்துல சந்திரன் ஆட்சி, குரு நீசம் பெற இடத்துல செவ்வாய் உச்சம். பாருங்க, நீங்க நம்பிட்டீங்கன்னா தண்ணி கொடுத்துருவாரு, நீங்க நம்பலைன்னா மொத்தத்துக்கும் கொடுக்க மாட்டார். அப்ப சம்பு போட்டு தான் தண்ணி எடுத்துக்கணும். நம்பி செயல்படுங்க. தலைவாசல், பின்வாசல். யாருக்கு பின்வாசல் வேணும்? புதன் அதிகாரம் பெறவங்களுக்கு பின்வாசல் வேணும். அக்னி மூலையில கிச்சன் வைங்க, உங்க மனைவி நலமா இருப்பாங்க. டைனிங் இங்க வச்சுக்கோங்க, காலியா விடுங்க, பிள்ளைகள் நலமா இருப்பாங்க. செல்போன் நிறைய பார்க்க மாட்டாங்க. பெரிய பெட்ரூம் வச்சுக்கோங்க, 15 அடி வச்சுக்கோங்க. ஸோ இந்த பெட்ரூம் ஒரு 10க்கு 15.5 வச்சிங்கன்னா நல்ல பெரிய அளவில் இருக்கும். பீரோவை இப்படி வைங்க, அதாவது வடக்க பார்த்து, கட்டில் இப்படி போட்டுக்கோங்க, டாய்லெட் அமைங்க, லிஃப்ட் வைங்க, எல்லாரும் வைக்கிறாங்க, நீங்களும் வைங்க. வெளியில் காமனாக ஒரு டாய்லெட் சர்வெண்ட் மெய்டுக்கும்
அதே மாதிரி டிரைவருக்கும் கொடுங்க. யானை மனை வச்சு கட்டுங்க, யானை மனை வச்சு கட்டுறீங்க. 4 வரைபடம் பார்த்துருக்குறீங்க. தாய் தகப்பனார் உங்களோட நீங்கள் இருக்கிறீங்க. எங்ககிட்ட கேட்பாங்க, எங்கள் அப்பா என் கூட இருந்தார், அப்பா யாருப்பா பார்த்துக்கிறாரு, உங்கள் அண்ணன் 2 பேர் இருக்காங்க, தங்கச்சி இருக்கு, யாரோட இருக்கு? அப்பா என் கூட இல்லைங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ உங்கள் அண்ணன் கூட இருக்கார், எங்கேயாச்சும் கொண்டு போய் விட்டுட்டீங்களா? இல்லை. அப்பாவோட நாங்கள் இருக்கிறோம். அவர் வயசு அப்போ வந்து 87 வயசு. அப்போ நம்ம எங்கள் கூட இருக்காருன்னு சொல்ல முடியுமா? யாரும் அப்படி சொல்லாதீங்க. அப்பாவோட அம்மாவும் நான் வச்சுக்கிறேங்கிறது இல்லை, என்னையே தான் அவங்க வச்சுருந்தாங்க. என்ன நாங்கள் வந்து உணவு கொடுக்குறது, அவங்க 8 இட்லியும் 80 தோசையை சாப்பிடுவாங்க. 2 இட்லி சாப்பிடுவாங்க, 1 தோசை சாப்பிட்றாங்க. எங்கள் அப்பா 87 வயசு வரைக்கும் இருந்தார், நலமாக இருந்தார். ஸோ இப்போ தான் வந்து சமீபத்தில் 1 ஆண்டுகள் அதுக்கப்புறம் தான் தவறினார். ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனார், நீ நல்லா இருப்பேன். நல்லா இருக்கேன், உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கிற. கமெண்ட் செக்ஷனில் ஏதோ ஒரு தகவல் நீங்கள் பதிவு பண்ணிங்கன்னா சந்தோஷப்பட்டுக்குவேன். நீங்களும் அப்பா அம்மாவை பாருங்கள், கோவிலுக்கு போங்க, கண்டிப்பாக ஊர் கோவிலுக்கு கண்டிப்பாக போங்க. 8க்கு அப்புறம் போங்க, காசிக்கு அப்புறமா போங்க. உங்கள் ஊர் கோவிலுக்கு சிவனை போயிட்டு பிரதோஷத்துக்கு வழிபாடு செய்யுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக்கையும், ஒரு ஷேரையும், ஒரு கமெண்ட்ஸையும் பதிவு பண்ணுங்கள். வரைபடம் தேவைப்பட்டுச்சுன்னா கீழே இருக்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம்.